எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இன்னைக்கு சென்னையோட தேவை 6000 பஸ் 3000 பேருந்துகள் தான் இருக்குது. அதிகரிக்க வேண்டும். அதுல 950 பேருந்துகள் எலக்ட்ரிக் பஸ்ஸஸா நம்ம வாங்குறோம். இதே மாதிரி மற்ற நகர்களுக்கும் நம்ம வாங்குறோம். இன்னைக்கு காலநிலை மாற்றம் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு முகமாக நாம் பார்க்க வேண்டும். நீங்க சொன்ன அந்த ரயில் திட்டம் இருக்குல்ல, மெட்ரோ திட்டமும் புதுசா அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் பொது போக்குவரத்தை அதிகரிப்பான விஷயமா நாம் பார்க்க வேண்டும். பொது போக்குவரத்து அதிகமானதான் சாலை நெருக்கடி மட்டுமல்ல, வாகன புகை மட்டுமல்ல, எல்லாம் குறைந்து ஒரு மாசற்ற ஒரு தமிழ்நாடாக வளர்ந்த தமிழ்நாடு, வளர்ச்சியடைந்த தமிழ்நாடு, ஒரு மாடர்ன் தமிழ்நாடு என்பது வெறும் கட்டிடங்கள் மட்டுமல்ல. நம்முடைய மக்கள் மாசற்ற காற்றை சுவாசிக்க வேண்டும். காற்றை மாசுபடுத்தி, நிலத்தை மாசுபடுத்தி, கார்பனை வெளியிடாத மின்சாரத்தை பயன்படுத்த வேண்டும். இன்னும் பல நீரை சேமித்து பாதுகாக்க, இதையெல்லாம் சேர்த்தது தான் இந்த மாடர்ன் தமிழ்நாடுக்கான விஷயமாக நாம் பார்க்க முடியும். வெறும் ஒற்றை சொல்ல அல்ல இந்த மாடர்ன் தமிழ்நாடுங்கிற விஷயம். ஒரு பரந்துபட்ட பரவலாக்கப்பட்ட ஒரு சொல்லாடல் தான் அந்த மாடர்ன் தமிழ்நாடு. இன்னைய காலகட்டத்திற்கு என்ன தேவை, இன்னைய காலகட்டத்தில் எது தேவை என்பதை அறிந்து கொண்டு செயல்படக்கூடியதுதான் உண்மையில் ஒரு பகுத்தறிவு கொண்ட ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறுவதற்கான விஷயமாக இருக்க முடியும். அந்த வகையில் முதல் படியாக இந்த நிதி அறிக்கையை நாம் பார்க்கிறோம்.